பருவகால மழைநீரை முறையாக சேமிக்கவும், பாசனத்திற்கு உரிய நீரை உறுதி செய்யவும் வரும் நிதியாண்டில் தரைகீழ் தடுப்பணை, கால்வாய் சீரமைப்பு, புதிய அணைக்கட்டு போன்ற நீர் செறிவூட்டும் கட்டுமானங்களும் நீர்ப்பாசன பராமரிப்பு பணிகளும் 734 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அணைகள் மற்றும் கதவணைகளில் பழுதடைந்துள்ள கதவுகளை மாற்றி புதிய கதவுகள் அமைத்திடவும், பழுது பார்த்து பராமரிக்கவும் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் காவிரி வடிநிலத்தில் நீர் மேலாண்மையினை திறம்பட செய்யும் பொருட்டு கல்லணை கால்வாயினை நீட்டித்தல், புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டம் தற்போது 2ஆம் கட்டமாக வரும் நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். பல்வேறு அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரி கட்டடங்களின் வடிவமைப்பில் உலகளவில் வளர்ந்து வரும் நவீன போக்குகளையும் தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை மரபுகளையும் கருத்தில் கொண்டு புதிய கட்டட வடிவமைப்பு கொள்கை ஆவணம் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ் விரைவில் வெளியிடப்படும். கட்டட வடிவமைப்பில் அழகியல், நவீன தொழில்நுட்பம், பசுமை கட்டுமானம், பணிச்சூழலியல் போன்றவற்றை முறையாக நடைமுறைப்படுத்த தேவையான வழிமுறைகள் அடங்கிய கொள்கையாக இது அமைந்திடும்.